கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி நியூஸ் மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டெய்லி நியூஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கேட்குற, பார்க்குற, விசுவாசிக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியின் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி பிரியமானவர்களே, இந்த நாள் முழு உலகத்துக்கு ஒரு முக்கியமான விசேஷமான நாளாக இருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கி குட் ஃப்ரைடே இன்றைக்கி தியானித்து கொண்டிருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்மளை ரட்சிக்க, நம்மளை விடுவிக்க, நம்மளை அவர் பிள்ளையாக மாற்ற சிலுவையில் பட்ட பாடுகள் குறித்து அநேகர் உலகம் முழுவதும் இன்றைக்கி தியானித்து கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இது குட் ஃப்ரைடே என்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. ஒருவேளை அநேகர் ஏசப்பா சிலுவையில் மரித்த நாள் இது என்று துக்கத்தோடு இருக்கலாம், கஞ்சி பிடிச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், குட் ஃப்ரைடே, அம்மேன், சுபா சுக்குர்வாரா, இது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். தெய்வம் நம்ம எல்லாருக்கும் கிருபையாக கொடுக்கப்பட்ட ஒரு நாள். ஏன்னா பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:18 1 கொரிந்தியர் 1:18 அதில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்வது, சிலுவை குறித்தான உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்க நமக்கோ தேவ பலனாக இருக்குது. ஆமென். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கூட இந்த சிலுவையின் பாடு, இந்த சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது. இது அநேக கிறிஸ்தவர்கள் இதை நம்புவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, விசுவாசிப்பதில்லை. அதில்தான் இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவங்க மனம் மாறாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பாவத்தில் இருக்கிறாங்க, இன்றைக்கும் அநேக வேதனைக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அந்த சிலுவின் உபதேசத்தை நம்புகிற, விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்கிற நமக்கோ தேவ பலமாக இருக்கிறது. ஏன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, நம்புகளுக்கு, ஏற்றுக்கொள்களுக்கு இந்த சிலுவை குறித்த உபதேசம் ஏன் தேவ பலமாக இருக்குதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் பிரியமானவர்களே உனக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காகவும் சிலுவிலை பாவமானாராம். ஆமென். சிலுவையில் நம்ம பாவமாகி அந்த பாவத்திலேருந்து நம்மளை விடுவித்தாராம். இயேசு நம்மளை பாவக்கட்டிலேருந்து விடுவிக்க சிலுவிலே ரத்த சிந்தி தன் ஜீவனை கொடுத்தார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, பாவம் ரொம்ப மோசமானது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், பாவசில் ஆத்துமா செத்தே சாகும். பாவிகள் தேவன் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதை சொல்லுது. ஆகவே ஏசப்பா அந்த பாவத்தில் நம்மளை விடுவிக்க, அந்த பாவத்திலேருந்து நம்மளை தூக்கி எடுக்க, அந்த பாவத்தை மன்னிக்க ஏசப்பா சிலுவிலை தன் முழு ரத்த சிந்து தன் ஜீவனை கொடுத்து அந்த பாவத்திலேருந்து, அந்த பாவ கட்டிலேருந்து நம்மளை விடுவித்தார். 2வது வேதம் சொல்கிறது, மரத்தில் தொங்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா சாபத்திலேருந்து நம்மளை விடுவித்தாராம். ஆம் பிரியமானவர்களே, 2000 வருஷம் முன்பாக சிலுவை என்ற மரத்தை தொங்கி தன் சிறுசுக்குள்ள முள்ளு, சாபம் என்பது ஒரு முள்ளு. இன்றைக்கி நிறைய பேர் வேதனை முள்ளை போல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நிறைய கடவுள் பிள்ளைகளுக்கு கூட குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் முள் என்று அந்த சாபத்தில் மாட்டி, ஆனால் வேதம் சொல்வது கத்து அந்த சாபக்கட்டிலேருந்து நம்மளை விடுவித்தாராம். அதுக்கு அந்த கிறிஸ்து நமக்காக சாபமாகி இந்த ஞாபகத்தில் எழுதப்பட்ட புஸ்தகத்திலேருந்து எல்லா சாபத்திலேருந்து விடுவித்தாராம். 3வது நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது இயேசு நம்மளுக்காக வியாதிப்பட்டாராம், காயப்பட்டாராம். அவர் சரீரம் நொறுக்கப்பட்டதா, அவருடைய தழும்புள்ள காயத்தினால நம்ம குணமானோம். ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா நம்மளுக்காக பாவமானது மாத்திரமல்ல, சாபமானது மாத்திரம் இல்லை, நம்மளுக்காக வியாதிப்பட்டு, காயப்பட்டு, சரீரம் நொறுக்கப்பட்டு அவருடைய தழும்புகளாக சுகமாகணும். காரணம் பிரியமானவர்களே, ஏசப்போட விருப்பம் தெரியுமா? என்னை நம்புகிற, என்னை விசுவாசிக்கிற, என்னை ஆராதிக்கிற எனக்கு ஊழியர் செய்கிற பிள்ளைகள் அவங்க சரீரத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், சேமமாக இருக்கணும். ஆகியால் தான் அவர் காயப்பட்டு நம்மளை சுகமாக வச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்ம சுகமாக இருக்கிறோன்னா பிரியமானவர்களே, கர்த்தர் சிலுவையில் பட்ட காயம், அவரு நம்மளுக்காக வியாதிப்பட்டு அந்த வியாதியிலேருந்து
இருந்து நம்மளை சுகமாக்கி நம்மளை ஒரு தழும்புகளால் குணமானோம். ஆமேன், ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற, ஒருவேளை நீங்கள் வியாதியில் இருக்கிறீங்களா, பலவீனத்தில் இருக்கிறீங்களா, நோய்க்குள்ள இருக்கிறீங்களா, வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, சிலுவை நோக்கி பாருங்க. இந்த சிலுவின் உபதேசத்துக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்க. சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பாருங்கள், குணமாடுவீங்க. 4வது பிரியமகளே, இயேசு நம்மளை சிலுவிலை தரித்திரமாகி நம்மளை ஐஸ்வர்யமாக்கினாரா? அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அவர் ஐஸ்வர்யமான். ஆனாலும் நம்மளை அந்த தரித்திரத்திலிருந்து, அந்த தரித்திர கட்டிலிருந்து விடுவிக்க அவர் சிலுவில தரித்திரமாகி நம்மளை ஐஸ்வர்யமாக்கினாரா? இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் தரித்திரம், கஷ்டம், வறுமை, கடன், பஞ்சம் வாட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் கடனுக்குள்ள இருக்கிறது, நீங்கள் அநேக கஷ்டப்படுறது தேவ சித்தையில். அங்கே ஆண்டவர் அவர் தரித்திரமாகி நம்மளை ஐஸ்வர்யமாக்கி அந்த தரித்திர கட்டிலிருந்து விடுவித்தாரா? 5வது பார்க்கும்போது ஏசப்பா சிலுவில பிசாசின் கட்டிலிருந்து விடுவித்தாரா? ஆமென். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாராக இயேசு வெளிப்பட்டான் வேதம் சொல்கிறது. அங்கே அன்பு சகோதரா, ஏசப்பா சிலுவிலே சாத்தான் தலையை நசுக்கி சாத்தானை ஜெயித்து நம்மளை சாத்தான் கட்டிலிருந்து நம்மளை விடுவித்தாரா? 6வது பிரியமகளே, இயேசு சிலுவிலே மரணம் அடைஞ்சு மரணத்துக்கு அதிபதியான பிசாசியை ஜெயித்து நம்ம வாழ்க்கையில் மரண கட்டிலிருந்து விடுவித்தாரா? அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய குடும்பத்து மேலே, நிறைய வீட்டு மேலே, சந்ததி மேலே மரண கட்டு கிரியை செய்து கொண்டிருக்குது. வருஷத்துக்கு 2-3 சாவு. அப்பா செத்துட்டாரு, அம்மா செத்துட்டாரு, போன வருஷம் தான் அம்மா செத்தாங்க, இந்த வருஷம் அப்பா செத்துட்டாரு, பிள்ளை செத்துச்சு, மரண கட்டுக்கு இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஏசப்பா மரணத்துக்கு அதிபதியான பிசாசை ஜெயித்து அந்த மரண கட்டிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த குட் ஃப்ரைடேல சிலுவையில் ஆண்டு வச்சுக்கிற அத்தனை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து, மரண கட்டிலிருந்து நீங்கள் விடுதலாக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழ வைப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தை ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நெல்லவேலிக்கா சோத்திரம். இதோ இந்த டேல்ஸ் மூலிமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவக்கட்டு, சாபக்கட்டு, வியாதி கட்டு, தரித்திர கட்டு, பிசாசின் கட்டு, மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பாவக்கட்டு அவுக்கப்படுவதாக, சாபக்கட்டு அவுக்கப்படுவதாக, வியாதி கட்டுகள் சுகமாவதாக, எல்லா தரித்திர கட்டு மாறி ஆசீர்வாதம் உண்டாவதாக, எல்லா பிசாசு கட்டுகள் முறியடிக்கப்பட்டு ஜனங்க விடுதலாக்கப்பட்டோம். எல்லா மரண கட்டுகள் மாறி கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. அப்பா அப்படி செய்து விட்டதுக்காக சோத்திரம். உங்க நாம மாத்திரம் மயப்பட்டோம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.